வருடத்தின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது ஆளுநர் வாசிக்கக்கூடிய அந்த உரையை வாசிக்காமல் நேற்று தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி சென்று விட்டார். இதனை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதுமே திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை தமிழகம் முழுவதுமே ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த போஸ்டரில் கெட் அவுட் ரவி என்ற வாசகமும் அடங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாது அதிமுக பாஜக தலைவர்களையும் அதில் குறிவைத்து அந்த போஸ்டர் தமிழகம் முழுவதுமே ஒட்டப்பட்டிருந்தது. ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது 10 மணிக்கு தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அந்த மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகிகள் முன்னெடுப்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் சென்னையை பொறுத்தவரை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே வந்து இந்த ஆளுநர் ரவியை கண்டித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி உறுப்பினர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திரளான திமுக தொண்டர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் வந்து ஆளுநர் ரவியை மட்டும் குறிப்பிட்டு சொல்லாமல் ஆளுநர் ரவி அதே போன்ற அதிமுக தலைமை, பிஜேபி ஆகிய இரு கட்சிகளுமே வந்து ஆளுநரை காப்பாற்ற முயற்சிக்கின்றன என்ற ஒரு முக்கிய குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாகவே இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனையானது மிக பெரும் விஸ்வரூபம் எடுத்து வந்த நிலையில் தற்போது அதற்கு மாற்றாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எதிர்கட்சிகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆளுநர் ரவி மட்டுமல்லாது பிரதான எதிர்கட்சியான அதிமுக அதே போல பாஜக போன்ற இரு கட்சிகளையுமே இந்த ஆர்ப்பாட்டமானது ஒரு எதிர்ப்பு நிலையை காட்டியிருக்கிறார்கள். இருப்பினும் இதில் முக்கிய விஷயமாக பார்க்கப்படுவது இந்த ஒரு வார காலமாகவே ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை, காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. குறிப்பாக திமுகவின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியே வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது, அனுமதி தரவில்லை என்று. ஆனால் நேற்று அறிவிக்கப்பட்ட போராட்டத்திற்கு இன்று தமிழகம் முழுவதுமே அனுமதி கொடுத்திருப்பதும்